ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் சார் தமிழ்நாட்டில் ஏராளமான போராட்டங்கள் நடைபெறுகிறது. இப்போ இதற்கான தீர்வு என்ன? நல்லது. இந்த போராட்டங்கள் ஜனநாயகத்தை வலு சேர்க்கும். இந்திய உலகம் முழுவதும் உழைக்கிற மக்கள், கருத்தால் உழைக்கிற மக்களின் போராட்டங்கள் தேசத்துக்கு எதிரானதல்ல. அதனால் ஜனநாயகம் வளரும். உரிமை போரில் தான் உழைக்கும் மக்களின் கூட்டாக உழைக்கிறார்கள் பாருங்கள் மனிதர்கள். அவங்க தான் நாட்டை ஆளுவதற்கும் நாட்டிற்கான எல்லாவற்றுக்கும் தகுதியானவர்கள். எனவே அவர்கள் குரல் எழுப்பது ஜனநாயகம். இந்த கூட்டு உழைப்பை சுரண்டுறாங்க பாருங்கள், அதான் ஜனநாயகத்துக்கு விரோதம். எனவே தொழிலாளர் போராட்டங்களுக்காக யாரும் அச்சப்பட தேவையில்லை. தமிழ்நாட்டில் சென்னையில் சமீபமாக நடைபெற போராட்டங்கள் அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல, கோரிக்கைக்காக போராட்டம். நாளை மறுதினம் பிஜேபியும் அதிமுக நடத்துகிற போராட்டம் தான் அரசுக்கு எதிரான போராட்டம். உழைக்கிற மக்களின் உரிமை போர் என்பது வேறு, அரசுக்கு எதிரான போர் என்பது வேறு. இது கூட்டணியில் இருக்கிறதுனால இந்த பேச்சு. இப்போ நான் இங்கே சொல்கிறேன், இந்த மேடையில் இருந்து இன்னைக்கு கூட ஸ்டேட்மெண்ட் நாங்கள் விட்டுருக்குறோம். பரவாயில்ல, இவ்வளோ நிதி நெருக்கடி பிறகு இவ்வளோ நல்ல காரியங்கள் நல்ல திட்டங்கள் நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீர்கள். ஆனால் அங்கன்வாடி, டாஸ்மாக் தொழிலாளர்கள், தெருக்கூட்டு தொழிலாளர்கள், இவர்களுக்கெல்லாம் கோரிக்கையில் ஒன்றும் இல்லையே, இது ஏமாற்றம் அளிக்கிறதுன்னு இப்போ ஸ்டேட்மெண்ட் விட்டு தான் நான் வரேன். இதன் மூலமாக முதல்வருக்கு சொல்கிறோம். முதல்வருக்கு ரொம்ப உறுதியாக நாங்கள் ஆதரிக்கிறோம். அவர் தான் அதிகாரத்துக்கு அடுத்து வர வேண்டும் என்று நாங்கள் பாடுபடுகிறோம். அதில் எந்த சமரசமும் இல்லை. மிக மிக நியாயமான மிக மிக சரியான போராட்டத்தை தமிழகத்துக்கு துவைக்கிறார் முதல்வர். அதே நேரத்தில் உழைக்கிற மக்கள், ஏழைகள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், அவர்களின் கோரிக்கையை அவர் கடந்து செல்வாரானால் இது சரியல்ல, தவறு, அதை நிறைவேற்றுங்கள் என்ற முதல் குரல் எங்கள் குரலாக இருக்கும். சாம்சங் நாங்கள் தான் போராடினோம், நாங்கள் தான் குரல் எழுப்பினோம். இப்போ அதுக்கு தீர்வு கிடைச்சிருச்சா? நாடு கடந்த நிறுவனங்கள் ஒன்றிய அரசின் செல்ல பிள்ளைகள். நாடு கடந்த நிறுவனங்கள் தான் நாட்டின் பிரதமர் மடியில் வைத்துக் கொள்கிறார். சட்டம் வேடிக்கை பார்க்கிறது, நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்க்கிறது. இது கூடாது என்று நாங்கள் போராடுகிறோம். நாங்கள் மிக குறைவாக இருக்கிறோம். இந்த கல்வியில் அறிவில் சிறந்த இந்த தலைமுறை வருகிற போது எங்கள் கோரிக்கை வெல்லும்.